செவ்வாய் கிரகத்துக்கு போகிறது 2030ஆம் ஆண்டுக்கு 40ஆம் ஆண்டுக்கு இடையில போகத்தான் போகிறாங்க. அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தெரியாது. அது நடக்கத்தான் போகுது. முயற்சிகள் செய்து கொண்டாடுறாங்க. அங்கே போனாலும் ஆக்சிஜன், சாப்பாடு, அதுக்கான சக்தி, தங்குற இடம் எல்லாத்தை பற்றியும் விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நாங்கள் பூமியில் இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு சிவஞ்சா சிஸ்டர்கிட்ட பெஞ்ச் காரில் போயிடலாம். போயிடலாம். ஹெலிகாப்டரில் போகலாமா? போயிடலாம். ஃப்ளைட்டில் போகலாமா? போயிடலாம். இப்போ வடிவத்தை மாற்றணும். ஹெலிகாப்டர் வடிவத்தை மாற்றணும், ஃப்ளைட்டின் வடிவத்தை மாற்றணும், கொஞ்சம் வேலையை செய்யணும். அப்படி செய்தால் தான் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அது வழியில் போகும். போய் அதை அப்படியே பயணம் செய்யும். ராக்கெட்டுக்கு மாற்றணும். இல்லாட்டி அந்த பயணம் சரி வரா, சக்சஸ் அமையா, போகாது. அப்போ மோடிஃபை பண்ணுவான். வாசிப்பமா 1 Corinthians 15:51. இது என்னத்தின் சத்தம்? கட்டாயம் கேட்கும். நாங்கள் செத்திருந்தாலும் நாங்கள் அதை கேட்டு தான் விழும்ப போகிறோம். பயப்படக்கூடாது. உயிரோட இருந்தாலும் இது நடக்கும் 1000 மடங்கு. இல்லாட்டி நாங்கள் ஊழியம் செய்து பெரிய சார். இப்போ வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப அந்த கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு ஹெலிகாப்டரை, ஒரு ஃப்ளைட்டை மோடிஃபை பண்ணி மறுரூபமாக மாற்றித்தான் ஒரு ராக்கெட்டாக அவர்களால் செவ்வாய் கிரகத்துக்கு செல்ல முடியும். அப்ப நாங்கள் பரலோகம் போக வேணுமா இருந்தால் நாங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அப்படியே ஒளிம்பினபடியா ஒளிம்பி நாங்கள் போகலாம். தெளிவா எல்லாம் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்க்க போறோம் வசனங்கள். மறுரூபமாக்கப்படுகின்ற காரியம் அவர்களுக்கு சிம்பிளா விளங்குது. எங்களால சாதாரணமான காரிலேயோ ஹெலிகாப்டர்லையோ ஃப்ளைட்லையோ செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியாது. ராக்கெட்ல செய்து பெரிய எரிசக்தியை எரிச்சு தான் நாங்கள் வெளியில போகலாம். அது மாதிரி பரலோகத்துக்கு போக வேணுமா இருந்தால் நாங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். இப்போ எங்களுக்கு சிம்பிளாக இப்போ இந்த காரியம் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வாசிப்போம் 1 Corinthians 15:52. எக்காலம் துணிக்கும் போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். மரிச்ச கவனிச்சு பாருங்க. மரிச்சார் எல்லாம் சதைகள் எல்லாம் போய் எலும்பெல்லாம் போய் எல்லாம் முக்கி போடும். ஆனா எப்படி நாங்கள் எழும்பி இருக்கிறோம்? மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். முதல் நாங்கள் சொந்த சரீரத்தில் எழுந்திருப்போம். எங்களுடைய கை, கால், கண், மூக்கு எல்லாம் அப்படியே திரும்பி இணைஞ்சு நாங்கள் எழுந்திருப்போம். உயிரோடு நாங்கள் இருந்தால், இருக்கும் பொழுது நடந்தால் நாமும் என்னவா இருப்போம்? மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப மரித்தவர்கள் எல்லாரும் அழிந்து எல்லாம் சிதைந்து உக்கி போனால் அவர்கள் மறுரூபமாக்கப்படுகிறார்களா இல்லையா? புதிதாக இணைக்கப்படுகிறார்களா இல்லையா? ஆமென். அதே போலத்தான் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் அந்த எக்காலம் துணிக்கும் பொழுது. அப்ப நாங்கள் இந்த விஷயங்கள், இந்த அடிப்படை சத்தியத்தில் நானும் நீங்களும் ஒரு தெளிவு இல்லாவிட்டால் தேவன் எங்களை ஏன் இப்படியெல்லாம் வச்சு சபையில் வச்சு மேய்க்கிறார் என்று விளங்காது. இல்லாட்டி இது ஒரு பொழுதுபோக்கு இடம் மாதிரி தான் இருக்கும். இல்லை அல்லது அரசியல் கட்சிகள் மாதிரி சனசமூக நிலையங்களில் ஒன்று கூடுற மாதிரி தான் இருக்கு. தேவனே சபையில் வைக்க நம்ம ஆயத்தப்படுத்த, சபையை தான் அவர் எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொல்லி இருக்கிறார்.
அப்ப எங்க வைத்து ஆயத்தப்படுத்துகிறார் என்னை உங்களையும்? தேவனுடைய சபையிலே அல்லவா? அதனால நானும் நீங்களும் இந்த ஆழமான காரியங்களை புரிஞ்சு கொண்டால் இலகுவாக தேவனுக்கு எங்களை விட்டுக் கொடுத்து தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக வாழ முடியும். நாங்கள் பார்க்கலாம், இந்த எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்படியே மேலே போறதை அவர்கள் எல்லாரும் கண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எலியா எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அக்கினி ரதங்கள் நெருப்பு வந்து மறைச்சது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அக்கினி. இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது மேகம் வந்து மறைத்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது ஏன் மறைத்தது என்று சொன்னால், அங்கே அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு போனார்கள். கரங்களை அதுக்கு அங்காளவங்க மறுரூபமாக்கப்பட்டு போனாங்க. இல்லாட்டி போயிடலாம், ராக்கெட் இல்லாமல் செவ்வாய் கிரகத்துக்கு போயிடலாம். அது மாதிரி மறுரூபமாக்கப்பட்டு தான் அவர்கள் எங்க போகிறார்கள்? பரலோகத்துக்கு போகிறார்கள். வாசிப்போம் 2 ராஜாக்கள் 2:11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதம் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் வந்து, அக்கினி என்றால் ஃபயர் ஃபயர் ஃபயர். இவருக்கு தெரியுது சாயல் ஒரு குதிரை மாதிரி ஒரு ரதம் மாதிரி இருக்குது. ஆனால் அக்கினி அவர்களை வந்து 2 பேரையும் எலிஷாவையும் பிரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அப்ப அந்த அக்கினி இவர்களுக்கு இடையில குறுக்காக வந்த பிறகு அவர் எவ்வளவு விரைவாக போகக்கூடியதாக இருந்ததோ அதுதான் அவருடைய மறுரூபத்தினுடைய காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறோம். கவனிப்போம். அப்போஸ்தலர் 1:9. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. மேகம் அதுக்கி கொண்டு போனோம். மேகம் வந்து குறுக்காத பாருங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே ஒன்று தெரியல. மறுரூபமாக்கப்பட்டவர் போறது நாங்கள் பார்க்கணும். அப்ப பரலோகத்துக்கு நானும் நீங்களும் போகின்றதற்கு முதல் இந்த மறுரூபத்தினுடைய காரியங்களை கவனிக்க வேணும். நாங்கள் மரித்தால் தான் மறுரூபமாக இருக்கிறதா, அல்லது சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் மறுரூபமாக்கப்படுகிறதா? இந்த காரியங்களை குறித்து ஆவியானவருடைய நாளிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். மத்தேயு 17:1-2. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவை யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தரித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முன் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். நான் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், அவன் நாங்கள் பார்ப்போம். சீமோன், அவருக்கு வேறு பேர் என்ன? பேதுரு. அவருடைய சகோதரனுக்கு என்ன பேர்? ஆந்திரேயா. அவங்க வேலை வீசிக்கொண்டிருக்கக்குள்ள இயேசு கூப்பிட்டார், வாங்க உங்களை மனிதரை பிடிக்கிறவனாக்குவேன் என்று சொன்னேன். கூட்டிக் கொண்டு போனேன். அங்கால போனால் செபதேயுடைய பிள்ளைகள் யாக்கோபும் யோவானும் அவைகளையும் வாங்க ஐயா என்னோட வாங்கன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போறார். அப்ப முதல் அழைக்கப்பட்ட இந்த சீஷர்கள் அந்த ஆழமான சத்தியத்தை நாளைக்கு போதிக்க வேண்டும் அல்லவா? வாழ்க்கை இதோட முடிந்து போவது இல்லை. இதற்கு பிறகு நித்திய ஜீவன் இருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் அப்படின்னு அவர்கள் எப்படி போதிப்பார்கள்? அப்ப ஏதாவது அவர்கள் காண வேண்டும். அவர்கள் அதை கண்டால் மாத்திரம்தான் அதை போதிக்க முடியும். இப்ப நான் எப்படி இதை அடிச்சு நான் போதிக்கிறேன், தெளிவா நான் இதை போதிக்கிறேன். ஏதோ ஒரு அனுபவம் எனக்கு இருக்கிறது. இது முற்றிலும் உண்மையான காரியம். மறுரூபமாகின்ற காரியத்தை
அவர்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கொண்டு போய் காண்பித்தார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. எங்களுடைய மோசே வந்து பிதாவோட மேலையில ஏறி போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு மோசேனுடைய முகம் மனிதர்கள் பார்க்க கூடாத அளவுக்கு எப்படியா இருந்ததா? பிரகாசமாயிருந்தது. தேவ பிரசன்னம் என்னையும் உங்களையும் பிரகாசிக்க பண்ணும், மறக்க கூடாது. அப்ப மர்மமாகைக்குள்ள அந்த பிரகாசம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்ப அவருடைய முகமும் பிரகாசிக்குது, அவர் மேல போட்டிருக்கிற வஸ்திரமும் பிரகாசிக்குது. மறுரூபம் என்றால் எப்படி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக காண்பித்து கொடுத்தார். அப்ப மறுரூபமாகிறதுனால என்ன நடக்கிறது? மறுரூபமானால் நாங்கள் எங்க போய் சேருவோம்? பரலோகத்துல, நித்தியத்துல போய் சேருவோம். அப்ப காண்பித்து கொடுக்கணும். பரலோகத்துல, நித்தியத்துல ஒரு சின்ன உதாரணத்தை ஆண்டவர் காண்பிச்சு கொடுக்கணும். அப்பதானே அவங்க அடிச்சு சத்தியத்தை போதிப்பாங்க. இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை பெற்று தருவதற்காகத்தான் வந்தார் என்று சொல்லி அவங்க அடிச்சு போதிக்கணும். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமே. அப்ப அவர்களுக்குள்ளே ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பிள்ளைகளை, இந்த அப்போஸ்தலர்களை கொண்டு போய் அதை காண்பிக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். மறு ரூபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சத்தியம் என்பதை மறக்கக்கூடாது. இல்லாடி நான் நீங்களும் வேறு சமயத்தில் இருந்திருக்கேன். இந்த நித்திய வாழ்வை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து, மறு ரூபமாகின்ற காரியங்களை குறித்து பேசுறது தான் சத்தியம் உள்ள சபை. ஆமென் சொல்லுவோமா? ஆமாம். இல்லாட்டி நாங்கள் வேறு கடவுளை கும்பிட்டு கொண்டு இருப்போம். வாசிப்போம் மத்தேயு 17:3. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்குள் காணப்பட்டார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து மறுரூபமாகின்ற அனுபவத்தை காண்பித்தார். சூரியனை போல முகம் பிரகாசிக்கிறது, வெண்மையாக ஆடைகள் பிரகாசிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இவர்கள் காலம் காலமாக பேசிக்கொண்டு வந்த பெரிய தலைவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து அங்கே காண்பித்து கொடுக்கிறத பார்க்கிறோம். மோசேயும் எலியாவும் அவருடைய பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்ப பரலோகத்தினுடைய அனுபவத்தை அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே செய்து காண்பிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த மறுரூபமான மோசேனுடைய காரியத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். மோசேனுடைய சரீரத்தை கர்த்தர் அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் 34ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எலியா சுழல் காற்றிலே ஏறி போனதை எலிஷா கண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், மோசேயும் மனிதர்களாலே அடக்கம் பண்ணப்படவில்லை, எலியாவும் மனிதர்களாலே அடக்கம் பண்ணப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவும் உயிரோடு எழுந்து போனதை எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இவர்கள் 3 பேரும் அங்கே நின்று சம்பாஷிக்கிறத, பேசுகிறத இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு காண்பிக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். யாருக்கு இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை காண்பிக்கிறார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். அவர்கள் முதலாவது அழைக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவர்கள். நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், தேவ ராஜ்யத்தில் நாங்கள் தேவன் என்னை நம்புகிறவனாக நாங்கள் வாழலாம். மாமே சொல்லுவோமா? என்னை தேவன் நம்பி ஒரு காரியத்தை தந்தார், இவன் சாகும் வரை, மரிக்கும் வரை உறுதியாக செய்து முடிப்பான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நானும் நீங்களும் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். நீங்க இயேசுவை காட்டு சொல்லி எங்கள்கிட்ட எத்தனை பேர் பாடி பண்ணி கேட்பாங்க, எங்க ஒன்று இயேசுவை காட்டு. அவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து தோன்றணும் கிடையாது. ஆனால் எத்தனையோ பேர் உலகத்தை அறியாதவர்களுக்கு ஆண்டவர் தோன்றி இருக்கிறார். அது வேறு கதை, அது அழைப்பு. அவர்களை அழைச்சிருக்கிறார். அப்படி அவர் யாரை சந்தித்தாலும் அவர்கள் யாரும் வீணாய் போகிறது. எனக்கு ஒரு நண்பனை நான் கனடாவில் கண்டேன்.
அவருக்கு இந்த முகத்தில் வெள்ளை தோல் வெள்ளையா வந்து கொண்டிருக்குது. அப்போ அவர் வந்து சொன்னார், சிங்கப்பூரில் தான் இருக்கக்குள்ள இயேசு கிறிஸ்து தனக்கு தோன்றி தனக்கு சொன்னவரான இதை பற்றி கவலைப்படாத, இந்த வருத்தம் இந்த உடம்பு முழுக்க வராதுன்னு சொன்னவர் என்று சொன்னார். அவர் இன்றைக்கும் ரட்சிக்கப்படவில்லை, ஞானஸ்தானம் அளிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துடைய ஒரு விசுவாசியாக அவர் இருக்கவில்லை. இப்போ 10 வருஷங்களாக அவருக்கு வெள்ளை எங்க இடத்துல போட்டதோ அப்படியே தான் அது இருக்கிறது. சில பேருக்கு இயேசு கிறிஸ்து தோன்றி சொல்லியும் அவங்களால அதை விட்டு வர முடியும். அப்போஸ்தலனாகிய சவுல் இயேசு கிறிஸ்து சந்தித்த இடத்திலே அவர் தம்முடைய வாழ்நாளை இயேசுவுக்காக கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனால தேவன் என்னையும் உங்களையும் சந்தித்தது இந்த ரட்சிப்பு, நானும் நீங்களும் அவருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அவர் ஆழமான காரியங்களை நமக்கு இன்னும் வெளிப்படுத்துவார். மத்தேயு 16:27 கவனிப்போம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் 17ஆம் அதிகாரத்தில் தான் நாங்கள் வாசித்தோம். பேதுரு, யாக்கோபு, யோவானோட இயேசு கிறிஸ்து மறுரூபமானார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவைகளுக்கு முன்பாக அதை காண்பித்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு முதல் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகின்ற காரியம், பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து 100% மனுஷனாக இருக்கிறார். அவர்களோட சாப்பிடுகிறார், ஆத்தங்கரையில குளிக்கிறார், ஜெபம் பண்ணுகிறார், மனிதனாக இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வரும், அவர் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராக கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவார். God, fully man, fully God, முழுமையான மனிதன், முழுமையான கடவுள். இயேசு சொல்லுகிறத கவனிக்குவான். அவனுக்கு பலனளிப்பார். இயேசு சொல்லிட்டாரு, செய்து காட்ட வேண்டியிருக்கு. அட, நான் மனிதன் தான், நான் தான் கடவுள், நான் தான் கர்த்தர், அதையும் காண்பிக்க வேண்டி கிடக்கு. அதனால அவர் கொண்டு போய் அந்த மறுரூபமாகி காட்டுகிறார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அப்ப இதுல நிற்கிற கொஞ்சம் பேர் சாக மாட்டாங்க, அதை காணும் வரை என்று சொல்றார். அப்படி என்றால் இயேசு மகிமை பொருந்தியவராய் வருகிறதை காணுகிறதற்கு அல்ல. அப்படின்னா அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கும், அதே அல்ல. இயேசு கிறிஸ்து மறுரூபமாகி தம்மை காண்பித்துக் கொடுக்கிறார். அதை அவங்க எல்லாரும் பார்க்கிறார்கள். யார் அது? இந்த எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க 3 பேரை, பேதுரு, யாக்கோபு, யோவான். பேதுரு, யாக்கோபு, யோவான் மறக்கக்கூடாது. ஏன்னா நீங்களும் அந்த தரிசனத்தை பெற்ற பிள்ளைகள், நல்ல ரட்சிப்பு கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மனிதனாக பார்க்கணும், கர்த்தராக பார்க்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து அங்கே கொண்டு போயவர்களுக்கு அந்த அவங்க தான் மரிக்கல. அந்த நாட்கள் வர மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணவும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. இவங்கெல்லாம் அந்த இவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா சொல்றாரு, இவங்களை கொண்டு காண்பிக்கிற காரியம். இதுல பாருங்க, இந்த யாக்கோபு என்பவர் அவர் தான் முதலாவது ரத்த சாட்சியாக மரிக்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், ஏரோது ராஜா அங்கே சபைகளை துன்பப்படுத்தினான், யாக்கோபு பட்டியத்தாலே கொலை செய்யப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபு தான் இயேசு கிறிஸ்துவுடைய மறுரூபத்தை பார்த்த யாக்கோபு. அப்ப அவர் அதை பார்த்துட்டார். அதுக்கு பிறகுதான் அவர் மரிச்சவர். அதனால சில பேர் நச்சு கொண்டிருக்கிறாங்க, இயேசு வெறும் பேர், சில பேர் மரிக்க மாட்டாங்க. அது தவறு, எல்லாரும் மறிச்சுட்டாங்க. ஓகே. ஸோ அதனால இயேசு கிறிஸ்துடைய மறுரூபம் மீண்டும் கவனிப்போம். 2 காரியத்தை விளங்கப்படுத்தினது அவர்களுக்கு. இயேசு கிறிஸ்து நான் மனிதன் என்று காண்பித்தார், அதனால அன்றாடம் அவங்களோட சுற்றி திரிந்தார். மறுரூபமாக காண்பித்தார், நான்
பரலோகத்தினுடைய தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவர் என்பதை காண்பித்தார். அதான் அந்த மறுரூபம். இன்னைக்கு நானும் நீங்களும் அந்த மறுரூபத்தினுடைய அனுபவத்துக்குள்ளே இருக்குவோம். அந்த பிதாவினுடைய மகிமை எங்கள் மேல இருக்கும். மோசே ஜெபம் பண்ணி போட்டு எழும்பி வரைக்கும் முகமெல்லாம் பிரகாசித்தது. உங்களோட வீட்டில் நீங்கள் எல்லாம் ஜெபிச்சுட்டு வரைக்கும் எத்தனை பேர் கட்டு தடுமாறி தடக்கப்பட்டு விழுந்தவங்க உங்களை பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான விஷயம். நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்துட்டு எழுப்பி வந்தால் என்னுடைய உள்ளமும் என்னுடைய முகமும் பிரகாசிக்கும். அதுதான் பிதாவினுடைய மகிமை. இயேசு கிறிஸ்து அதைத்தான் காண்பித்தார். வாங்க நாளெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு அரசியல் வகுப்பு கிடையாது, ஒரு மதத்துக்கான வகுப்பு கிடையாது. இது ஒரு நித்திய ராட்சியத்துக்குரிய காரியம் என்பதை அவங்களுக்கு கூட்டிக் கொண்டு போய் இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறத நாங்கள் பார்க்கணும். அதான் அந்த விஷயம், மறக்கக்கூடாது. மத்தேயு 17:1 கவனிப்போம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். பார்த்தீங்களா? அப்ப அவங்களை வாக்கு பண்ணினார். இதுல கொஞ்சம் பேர் மறிக்க மாட்டார்கள் என்று இங்க கூட்டி கொண்டு போய் காண்பிக்கிறார். இந்த நான் தேவன், நான் கர்த்தர், இதுதான் மறுரூபம். இந்த நீங்கள் நான் சொன்ன நம்ப மாட்டீர்கள். இந்த பாருங்க மோசே நிற்கிறார், இந்த பாருங்க எலியா நிற்கிறார். அப்ப இவங்க நம்புவாங்க. ஏனென்றா இவங்களுக்கு மோசேயும் தெரியும், எலியாவையும் தெரியும். அதனால இயேசு கிறிஸ்து அழகாக இந்த காரியங்களை அவங்களுக்கு விளங்கப்படுத்துகிறத நாங்கள் பார்க்கிறோம். இப்போ நாங்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய நியாய தீர்ப்பு நாளில் நாங்களே முன்ன நரகத்துக்கு போகணும். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய நியாய தீர்ப்பு நாளில் நாங்களே பரலோகத்துக்கு போகக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கை மாறணும். அவன் சொல்லுவோமா? என்னுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படணும். அவன் சொல்லுவோமா? அந்த ஆயத்தப்படுத்துகிற வேலை தானே நாங்கள் செய்கிற ஒளி. சபையை என்ன செய்து கொண்டு போகணும்? ஆயத்தப்படுத்தும். அப்ப அதனால நான் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதுக்கேக்குள்ள இயேசுவை பற்றி அறிகிறது தான் கிருபை. பிறகு நாங்கள் அவரை சந்திக்கிறது அங்கே. அவர் நியாயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, நீதி விசாரிக்கும் பொழுது, நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் யாருமே தப்பிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் கேட்கின்ற காரியம் உனக்கு வார்த்தை அனுப்பப்பட்டதா இல்லையா? தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன்படி வாழ்வதில் கவனம் செலுத்துவோம். விளையாட்டு கிடையாது. நாங்கள் தேவனுடைய சபைக்குள்ள இருந்து விட்டு நரகத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய சபையில இருக்கும் பொழுது நிறைய காரியங்களை நாங்கள் விட்டு கொடுப்போம். உதாரணத்துக்கு நான் நேற்றிரவு சாப்பிடல, காலமே சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல. இன்னிலும் கூட இன்னும் திறமான நாட்கள் எல்லாம் இந்த இடத்துல ஊழியம் செய்வோம். விளங்குதா? ஏன் நான் எல்லாரும் மேல உரையில குழப்படிச்சுக்கிறாங்க. ஒரு துண்டு பானுக்காக அழிஞ்சு திரும்பி நம்ம எத்தனை பேர் விடிய ஒழுங்கு பான் முடிஞ்சுதா? பானில் பழைய குட்டையாக தான் வந்து பகுதி பண்ண இல்லையா? வேற சமையலாக வேற. நான் டயபிட்டி கூட தானே ஃபாஸ்டிங் இருக்கு. தலையை சுற்றுறது குளிச்ச போட்டு இப்போ நான் அவுட் போடல. ஆண்டவர் அந்த ஊழியத்தை கிணத்தோடு செய்யணும். ஆமே சொல்லுவோமா? ஆமாம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை செய்யணும்டா என்னுடைய விருப்பம். கரிசனையோட ஊழியம் செய்வோம். விளையாட்டு கிடையாது ஊழியம். இப்ப நாங்கள் பூமியில வாழும் பொழுது இந்த காரியத்துல கவனமா இருப்போம். வாசிப்போம் கொலோசியர் 2:7-8. நீங்கள் போதிக்கப்பட்டபடி விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெறுகிறீர்களாக. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தை உலக வழிபாடுகளை பற்றியதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இதில் எங்களுக்கு வடிவா விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்துடைய அதில் பெருகுவீர்களாக என்றால், அந்த காலத்தில் இந்த காலம் மாதிரி வாட்ஸ்அப் கிடையாது. பாஸ்டர் சபையை விட்டுட்டு லண்டனுக்கு பைபிள் கேம்புக்கு போனார் என்றால் இங்கே இருந்து 4 பேர் அனுப்பி
வாட்ஸ்அப்பில் ஐயோ நீங்கள் விட்டுட்டு போன வாட்ஸ்அப் வந்து ஐயோ இங்கே வந்து எல்லாம் அப்படி பொதிச்சுட்டு போட்டாரு கூட மெசேஜ் வேறு. அந்த காலத்தில் அப்படி இல்லை, ஒரு தொடர்பாடல் கிடையாது. நிறுவங்கள் கடிதங்கள் கப்பலில் போராக்கள்கிட்ட தான் முடிப்போம். நாங்கள் முந்தி யாழ்ப்பாணத்தில் கிளாலிக்கு போராக்கள்கிட்ட போய் கடிதம் கொடுக்குற மாதிரி, முத்திரை சந்தையில் கொடுக்குற மாதிரி கொழும்புக்கு போராக்கிட்ட கடிதம் கொடுக்குறோம், வெளிநாட்டுக்கு அனுப்புங்க. அப்ப அப்படித்தான். அதனால அவர் தெளிவாக எழுதுறார், நீங்கள் போதிக்கப்பட்டபடி அப்படியே இருக்கணும். வேற யாரும் வந்து அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு போவேணும், இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு போவேணும், கவனமா இருக்கணும். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்துடைய அதில் பெருகுவீர்களாக. எதுல? அந்த வார்த்தைகள், அந்த விசுவாசத்துல பெருகுங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். லௌகிக ஞானம், உலகத்தின் அறிவு, உலக ஞானம், மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு இந்த உலகம் உங்களை எப்படியாவது சபைக்குள்ளே இருந்து பிடுங்கி எடுத்து விட வேண்டும். இயேசு கிறிஸ்துவிலே நடப்பட்ட உங்களை பிடுங்கி எறிந்து விட வேண்டும் என்பது பிசாசினுடைய நோக்கமாயிருக்கிறது. பாருங்கள், ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் தந்த ஊழிய அழைப்பத்தை நாங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? அப்ப கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அப்ப சில பேர் வந்து ஊழியர்களில பாடலை போட்டு, லைட்டை போட்டு, புகையை போட்டு, மியூசிக்கை போட்டு ஆடி ஆடி ஆவியானவர் அங்க வரார் இங்க வரார் என்று சபையை கெடுத்து ராஜ்யத்தை கெடுக்கிறது ஒரு கும்பல். இன்னொரு கும்பல் வார்த்தையின்படி உபதேசங்களை குழப்பி இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றிய தவறான காரியங்களை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பை குறித்து தவறான காரியங்களை போதித்து பாருங்க. அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும், யூதர்கள் நீங்கள் கை கழுவினீங்களா, நீங்கள் அப்படி செய்தீங்களா, மற்ற விருத்து செய்தீங்களா, அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும். அப்ப எங்களுடைய சபையில பாரம்பரியம்னு ஒன்றும் கிடையாது. ஆமென் சொல்றீங்களா? ஒன்றும் பாரம்பரியம் நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுமா? உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதை அல்ல. உலக வழிபாடுகளுக்கு அடிமைகளாக நாங்கள் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. உலகம் போற மாதிரி நானும் நீங்களும் போக முடியாது. நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், மறுரூபமாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். நமக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அவர் எல்லாத்தையும் எங்களுக்கு மறுரூபம் கிடையாது. அதனால நீங்கள் கவனமாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். ரோமர் 12:2 கவனிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போ நாங்கள் முதல் பார்த்தோம், மரிச்சாக்கள் எல்லாரும் அப்படியே எலும்புகள் சசைகள் எல்லாம் கண்ணுகள் வாய்ப்பூக்கள் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் ஒழுங்கி நிற்கிறாங்க, மறுரூபமாக்கப்பட்டாங்க. உயிரோடு நாங்கள் இருந்தால் நாங்களும் மறுரூபமாகிறோம். மறுரூபம் என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்து முகமெல்லாம் சூரியனை போல பிரகாசித்தது, போட்டிருந்த ஆடைகள் கூட வெளிர்மையாக இருந்தது, வெண்மையாக இருந்தது. மறுரூபம். அப்ப நாங்கள் எங்க நாங்கள் பார்க்கிறோம், முதலாவது என்னுடைய மறுரூபத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதலாவது ஸ்டெப் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எப்ப நாங்கள் உலகத்தினுடைய காரியங்களை இருந்து விடுதலையாகி தேவனுடைய காரியத்தை குறித்து சிந்திக்க தொடங்குறோமோ அங்கே நாங்கள் மறுரூபமாகிறோம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ உயிரோடு இருக்கிற நாங்கள் மறுரூபமாக வேண்டும் என்பதுதான் ஆவியானவர் நம்மோட பேசுகிற காரியம். நாங்கள் எல்லாம் செத்த பிறகு வெக்காலம் தொழிக்கக்குள்ளே மறுரூபமாகி போய் இதில் பேருந்து பேச தேடக்கூடாது, லிப்ஸ்டிக்கை தேடக்கூடாது. மறுரூபமாகிறது என்றால் மேக்கப் பண்ணி கொண்டு போகிறது நினைக்கக்கூடாது. மறுரூபமாக மனம் புதிதாக ஆமென் சொல்லுவோமா? மிகவும் தாழ்மையோட இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் மறுரூபமாவீர்கள்.
ஆமென். இதுதான் உண்மையான காரியம். நாங்கள் மறுரூபமாகிறதை பற்றி எப்பொழுதும் சிந்திக்குவோம். பிலிப்பியர் 3:21 கவனிப்போம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்ப மறுரூபம் எப்படி நடக்கும்? அது எந்த வல்லமையினால நடக்கும் என்றால் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே. ஆமென், ஆமென். தேவனால கொடுமை எல்லாம். ஆமென். நாங்கள் இந்த கணக்கு பார்த்து இருக்கக்கூடாது. எப்படி மறுரூபமாகும்? நாங்கள் போட்டிருந்த சொக்ஸ் எல்லாம் ஓட்டையாக போய் கிடக்குமா? எதனா சப்பாத்தி எல்லாம் பிஞ்சு போய் கிடக்குமா? அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. மறுரூபம்னா ஒரு நொடியில எல்லாம் பிரகாசிக்கும். ஆமென். அவ்வளவு வெளிச்சமாயிரும். ஏனென்றால் அவருடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், அவருடைய மகிமை பொருந்தினவராக சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ தேவனுடைய மகிமை எங்களுக்குள்ள வரைக்குள்ள நாங்கள் மறுரூபமாகும். நாங்கள் பரலோகத்துக்கு போறது என்றால் பூமியில வச்சு நாங்கள் ரெடியாகிறோம். தேவனுடைய மகிமை எங்களுக்குள்ள செலுத்தப்பட்டு நாங்கள் அந்த பிரகாசத்தோட மாறினால் மாத்திரம்தான் நாங்கள் மறுரூபமாக போக முடியும். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை மாறணும் என்றால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவாங்க. எங்களுடைய உள்ளத்தில் தேவனுடைய வசனங்களால் நாங்கள் நிரம்பி இருக்க நாங்கள் எப்பொழுதும் ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு மறுரூபப்படுத்துவார். பாருங்க, இந்த அற்பமான சரீரம் எத்தனை வேதனைகளுக்கு தெரியுமா? பயங்கரமான வியாதிகளில் இருந்து மரண படுக்கையில் இருந்தார்கள். கண்ண பேர் செத்துட்டு திருப்பி உயிர் வந்த அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? தங்களுடைய சரீரத்தை விட்டு இந்த ஆவி வெளியில போகக்குள்ள எவ்வளவு சுகமாக இருந்தது, ஒரு ஃப்ரீயா பறந்து போய் கொண்டு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் 1000 மடங்கு உண்மை. நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்றால் இயேசு கிறிஸ்து அந்த சரீரத்தை மாற்றி காட்டினவரா இல்லையா? காட்டினவர். யார் யாருக்கு மாற்றி காட்டினவர்? பேதுரு, யாக்கோபு, யோவான். மறக்கக்கூடாது. மறுரூபம் பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு காண்பிச்சு. அப்ப பேதுரு ஏதாவது சொல்லி இருக்கணுமே, பாப்போம். ஏதாவது சொன்னவரான் வாசிப்போம். 2 பேதுரு 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இயேசு கிறிஸ்துடைய கதையோ, பரலோக ராஜ்யமான கதையோ, ஒரு கட்டுக்கதை, ஒரு இலக்கியம் ஒன்றும் கிடையாது. தந்திரமான கதை ஒன்றும் கிடையாது. அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே. பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து வல்லமையாய் வருவார், நியாயம் தீர்ப்பார்ன்றது மறக்கக்கூடாது. அப்போ அவர்களுக்குள்ள எதிர்பார்க்கிறது அந்த மறுரூபம். மறுரூபம் என்றால் முதலாவது ஸ்டெப் என்ன? உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அதில் இருந்து விலத்தி நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக வர்றது தான் முதலாவது ஸ்டெப், மறுரூபம். சிம்பிளாக விளங்கி கொண்டால், சத்தியம் விளங்கி கொண்டால் எங்களால் மாற முடியும், தேவனுக்காக வாழ முடியும். ஆமென், ஆமென். அதனால நாங்கள் இந்த விசுவாசத்தோடு எழுந்து நிற்போம். எல்லாரும் வந்து பாருங்கள். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார்.
என்னுடைய தேவன் எழுந்தருள்வார் எனக்காக